செமிஃபைனலு சேலம் ஆஸ்கார் சிசி விசஸ் நாமக்கல். இந்த ரெண்டு டீமே சரியான வெயிட் டீம் தான். மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். டாஸை வின் பண்ணி சேலம் ஆஸ்கார் சிசி வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணும், 1 ஓவர் மட்டும் பவர் பிளே. நாமக்கலுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம பிரசாந்தன் தீபனை பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம சேலத்துக்கு ஓப்பனிங் போல நம்ம தனபால் பவர் பிளே போட தனபால் ஸ்ட்ரைக்கில், பிரசாந்த் நான் ஸ்ட்ரைக்கில், தீபன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு டிஃபென்ஸ் பவுலர் கைக்கே போயிருக்கு. அருமையாக ஸ்டார்ட் பண்ணிக்காங்க தனபால். முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் நல்ல பெருசு பேட்டர் டிப்பா இருக்கு. அருமையாக கீப்பர் பண்ணி சொல்லலாம் பிரதாப். ஒரு பால் டாட் பண்ணி அடுத்த பாலை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நாமக்கல் வந்து முதல் விக்கெட் எடுத்து தான் சொல்லலாம். பிரசாந்தோட விக்கெட்டை நல்ல வெரிசன் தனபால் கையில் இருந்து. தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் விவேக். ஒட்டச்சு போட்ட பாலா தெளிவாக கிளியர் பண்ணிங்க. நேருக்கு நேர் லாங்கனில் இருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா லைனில் இந்த அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. பாலா பேக் டு பேக் தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க தனபால். நாமக்கல் வந்து 2வது விக்கெட் இழந்து போகிறாங்க. இதுவரையும் சிவம் 40 விக்கெட் சான்ஸ் இருக்குது. ஸ்கூப் டிரைவ் அருமையான நேரத்தில் போட்டு குயிக்காக போட்டுருக்காங்க சொல்லலாம். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க தனபால். நல்ல வெரிசன் அவர் கையிலேருந்து. ஒயிட் பாலை விரட்டி இருக்காங்க. ஃபுல் டாஸ் பாலை அருமையாக கில் பண்ணி குயிக்காக இருந்தால் அடிச்சிடலாம். ஒழுங்காக வரல சொல்லலாம். ஒரு சிங்கிள் தீபன் ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. 4க்கான வாய்ப்பும் பார்த்தா விரட்டி போனாலும் பிடிக்க முடியாது. டைமிங் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம் தீபன். இதுவரை ஸ்கோர் இல்லாமல் இருந்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திக்காங்க சொல்லலாம் தீபன். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 5 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட தனபால் வந்து பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம 5 ரனில் வச்சு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பவர் பிளே அவங்க டீம் கண்டி நல்லா வச்சு போட்டுருக்காங்க சொல்லலாம். செகண்ட் ஓவர் போட பாபு ஸ்ட்ரைக்கில் சிவம். ஓவர் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பாலா ஸ்கொயரில் திருப்பி இருக்காங்க. 2க்கான வாய்ப்பு பார்த்தா 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. அருமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் தீபன் யாக்கின்லேருந்து தூக்கி விட்டுருக்காங்க. லாங் ஆஃப்ல போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா லைன்லேருந்து அருமையாக கேட்ச் கொடுக்குறாங்க. குட் கேட்ச். நாமக்கல்ல இதுவரையும் 3வது விக்கெட் இழந்து போகிறான்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் லெஃப்டி ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆகலை. விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால் அதே லைன் பேட்டில் சரியாக படலை. ஆஃப் சைடில் போயிருக்கு. குயிக்காக சிங்கிள் டப்பில் மற்றவங்க பார்ப்போம். இந்த பாலை எடுக்கலை. கண்டிப்பாக டபுள் எடுக்க பார்ப்போம். அருமையாக த்ரோ விட்டுருக்காங்க. சிங்கிள் நல்லா திரும்பிச்சு சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பாபு. அதே லைன் பேட்டை டிப்பாக இருக்குது. அருமையாக கீப்பர் பண்ணி பிடிச்சாங்க சொல்லலாம். இதுவரை பிரதாப் மட்டும் 2 கேட்ச் பிடிச்ச சொல்லலாம். கடைசி ஒரு பந்திலையும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாபு. இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம நல்லா போட்டுருக்காங்க சொல்லலாம். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 7 4 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட்ட பாபு வந்து 2 ரனில் வச்சு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா போட்டுருக்காங்க சொல்லலாம். தேர்ட் ஓவர் போட தனபால் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 5 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து போலார். ஓவர் சிங்கிள் அரசியல் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. முதல் பாலை அருமையான வெரிசனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க தனபால். போன பால் ஒயிட் குயிக்காக இருந்துச்சு. இந்த முறை அருமையான நேரத்தில் அடுத்தடுத்து பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க தனபால். பால் வந்து இப்போ ஓவர் சிக் மாதிரி இருக்காங்க. போன பால் ஒயிடு 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்டி ஃபுல் டாஸ் பாலை பேட்டில் சரியாக படலை. லாங் ஆஃபில் நேருக்கு நேருக்கு போயிருக்கு. பாலா கைக்கு ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். பேட்ஸ்மேன் முசிறி ஹரி போன மேட்ச் வந்து அவங்க டீம் வின் பண்ண காரணமே அவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா 12க்கு 25 ஸ்விங் இல்லை. இப்போ ஒரே ஓவரில் வந்து 3 ஆரை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் எடுத்து அடிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி நேருக்கு நேரு லாங் ஆஃபில் போயிருக்கு. 6 மிகப்பெரிய 6 சொல்லலாம். இப்போ தான் சொன்னோம். அதே மாதிரி இந்த முதல் பந்திலே 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க ஹரி. ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காங்க. இந்த முறையும் 6க்கான வாய்ப்பும் பார்ப்போம். 6 பேக் டு பேக் தொடர்ந்து 2 ஆரை பதிவு பண்ணியிருக்காங்க ஹரி. ஹிட்டிங் மேலே தான் இருக்கான்னு சொல்லலாம். போன மேட்ச்சில் இருக்க அதே ஃபார்மில் இந்த மேட்ச்சில் இருக்கான்னு சொல்லலாம். தொடர்ந்து 2 பாலுக்கு 2 ஆரை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹார்ட் 6 சான்ஸ் இருக்குது. ஹரி எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் அதே முறையே போயிருக்கு. 6க்கான வாய்ப்பும் பார்த்தா அதுவும் 6. கடைசி 3 பந்துக்கு 3 ஆரை பதிவு பண்ணியிருக்காங்க ஹரி. ஹார்ட் 6 கொடுத்துருக்காங்க சொல்லலாம். போன மேட்ச்சில் அதே மாதிரி 3 ஆரை பதிவு பண்ணி அவங்க மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓவரில் தொடர்ச்சியாக 3 பாலுக்கு 3 ஆரை பதிவு பண்ணியிருக்காங்க சொல்லலாம். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 28 4 விக்கெட்டு. இந்த ஓவரை ஹரி நல்லா யூஸ் படுத்திக்காங்க சொல்லலாம். ஒருத்தர் போட தன்ராஜ் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி அரௌண்ட் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காங்க. ஃபீல்டர் கைக்கும் போகும் இப்போ ஓவர் சிக்க மாதிரி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஹரி பெரிய ஷாட்டுக்கு முயற்சி நல்ல வெரிசன் சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணாங்க தன்ராஜ். தேர்ட் ஒன் அதே லைன் பேட்டில் சரியாக படலை. அங்கே மிபிக்கில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. அருமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க பாலா. விட்டு 4க்கான வாய்ப்பு ஈஸி டபுள்.
ஒயிட் பாலை விரட்டிருக்காங்க. லோட்டாஸ் வாங்கியிருக்காங்க சொல்லலாம். நேருக்கு நேர் நல்ல பேருக்கு ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். லெஃப்டி எடுத்து அடிச்சிருக்காங்க. சரியான ஹைட்ல சொல்லலாம். தன்ராஜ் அருமையா விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இடத்துல. குட் கேட்ச். லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் வசந்த். எடுத்து அடிச்சிருக்காங்க. பால் இங்கனே ஹைட்டு போயிருக்கலாங்க. இல்லை விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காங்க தன்ராஜ். எடுத்து ரெண்டு விடலை. டாட் பால். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 32, 5 விக்கெட்டு. ஃபோர்த் ஓவர் போட்ட தன்ராஜ் வந்து 4 ரனில் வச்சு 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. 5th ஓவர் சைக்கிள் முசிறி ஹரி. ஃபர்ஸ்ட் ஒன் அட்டாக்கிங் டெலிவரி லெக்கில் பட்டிருக்கு. அவ்வளோ தூரம் இருக்குது. அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க ராஜேஷ். இன்னைக்கு எடுக்கலை. விட்டுருந்தா 2க்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் வசந்த். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க போலர். ஃபுல் டாஸ் பால். பேட்டில் சரியாக படலை. பவுலில் கை போயிருக்கு. மிஸ் பண்ணிக்காங்க. ஸ்டிக்கில் பட்டிருக்குன்னு அப்பீல் பண்ணுறாங்க. எடுத்து அடிச்சிருக்காங்க. சொல்லலாம் 6. இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணி தான் சொல்லலாம் ஹரி. இந்த நேரத்தில் ஒரு 6 பத்தி பண்ணி ஸ்கோரை அதிகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காங்க. டாப் பேஜாக இருக்குது. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா அருமையாக கீப்பர் பிடிச்சிருக்காங்க பிரதாப். கம்பேக் கொடுத்துருக்காங்க முத்து. ஹரியோட இந்த நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஹரி மட்டும் இந்த மேட்ச்சில் மட்டும் 4 ஆரம் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். நியூ பேட்ஸ்மேன் சரண். ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்காக இருந்துச்சு. கடைசியில் வந்து டாட் பாலை பதிவு 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 40, 6 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் போட பாபு இருக்கு. 2வது சைட்டில் வசந்த் ஓவர் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால பேட்டில் சரியாக படலை. லைக் மிஸ் பண்ணியிருக்காங்க முத்து. செகண்ட் ஒன் கீழே உருண்டு வந்திருக்கு. பைஸ்மன் ரன்னோட பார்க்குறாங்க. ரன் அவுட். ஸ்ட்ரைக்கில் வசந்த். பேட்டை சரியா படலை. அவுட் சைடு குத்தி கட் ஆயிரும். பாபு ஷாப். ஃபோர்த் ஒன் நியூ பேட்ஸ்மேன். லெக் சைடில் தூக்கி விட்டுருக்காங்க. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். குத்தி கட் ஆயிரும். பால் எடுக்கல சொல்லிட்டாங்க வசந்த். ஒரு சிங்கிள். தொடர்ந்து 2 பாலுக்கு 2 சிங்கிள் கொண்டு வந்திருக்காங்க. 5th ஒன் குட் ஷாட். எடுத்து அடிச்சிருக்காங்க. நேருக்கு நேரு பேருக்கு விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். லாயிலேருந்து அருமையாக கேட்ச் ஜாக். விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க பாபு வசந்தோட விக்கெட்டை. லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நபி. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. கடைசி ஒரு பந்திக்கும் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பாபு. 6 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 43, 8 விக்கெட்டு. 6 ஓவருக்கு 44 ஆடணும். நம்ம சேலத்துக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம வந்து பிரதாப்பன் மாத்துக்கை ரஞ்சித் என்ன பார்க்க முடியுது. 2 பேருமே சரியான பார்ட்னர்ஷிப்பில் வர்றாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம நாமக்கலுக்கு ஓப்பனிங் பவுலராக நம்ம தீபன். பவர் பிளே போட தீபன். ஸ்ட்ரைக்கில் மாத்துக்கை ரஞ்சித். நான் ஸ்ட்ரைக்கில் 360 பிரதாப். லெஃப்டி. ஓவர் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் சைடேஜாக இருக்குது. விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். அருமையாக பிடிச்சிக்கலாம் சொல்லலாம். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க தீபன். ரஞ்சித்தோட விக்கெட்டை. விக்கெட்லேருந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சொல்லலாம். சேலத்துலேருந்து முதல் விக்கெட்டை இழந்து போகிறாங்க. செகண்ட் ஒன் ஒன் பேட்ஸ்மேன் மோகன். போன பால் வைடு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மோகன். ஆஃப் சைடில் போயிருக்கு. ஒரு ஸ்டாப் நவீன். குயிக்காக இருந்த இடத்த அடிச்சுட்டு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஸ்டாப். ஒரு சிங்கிள். ஓவர் சைட்லேருந்து இப்போ அரௌண்ட் மாறேன். சைக்கிள் பிரதாப். ஒரு டிஃபென்ஸ் ஆட பார்த்தாங்க. குயிக்காக வந்துருக்கு சொல்லலாம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் டை. பேட்டில் மீட்டியாக இருக்குது. விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. லோகு. சிங்கிள். பிரதாப்புக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஓவர் சிங்கிள். சைக்கிள் மோகன். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. குயிக்காக போட்டு ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை மூவ் பண்ணுறாங்க தீபன். இதுவரை இந்த ஓவரில் பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம அவங்க டீம் காண்டி பவர் பிளே நல்லா போட்டிருக்கான் சொல்லலாம். பேட்டை சரியாக படலை.
லெக் சைடில் தரடு தரையாக போயிருக்கு. 2க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். ஸ்டாப் விவேக். ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடிவு வருது. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 4, 1 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட தீபன் வந்து பவர் பிளேயை 4 ரனில் வச்சு 1 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்காம அவங்க டீம் காண்டி நல்லா போட்டிருக்காங்க சொல்லலாம். செகண்ட் ஓவர் போட முசிறி ஹரி, ஸ்ட்ரைக்கில் மோகன். ஓவர்ஸிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். லோட்டாஸாக வாங்கியிருக்காங்க. யாக்கி லென்த்து லாங் ஆனில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். விரட்டி வந்திருக்காங்க நவீன். ஷாப் சிங்கிள். செகண்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் லிப்டி பிரதாப். ரிவர்ஸ் டை ஸ்டிக்கில் பட்டிருக்கு. அப்பீல் பண்ணுறாங்க. அம்பையர் என்னன்னு பார்த்து டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. டாட் பால். பேட்டில் டிப்பாக இருக்குது. அவுட் சைட் ஏஜ் ஆயிருக்கு. குத்தி கட்டாயம். குட் ஸ்டாப் வசந்த். சிங்கிள். நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பாலுக்கு ஃப்ரீ உண்டு. ஃப்ரீ ஹிட் பால். ஸ்ட்ரைக்கில் மோகன் எடுத்து அடிச்சிருக்காங்க. அவுட் சைட் எஜ் ஆயிருக்கு. குத்தி கட்டாயிரும். சிங்கிளை டபுளாக மாற்றுவாங்க பார்ப்போம். ஸ்டாப். இந்த ஓவரில் எதுவும் பெரிய ஸ்கோர் எதுவும் கொடுக்கல. ஹரி நல்லா போட்டுருக்கான் சொல்லலாம். உடச்ச போட்ட பால பேட்டில் சரியாக படலாம். ஆஃப் சைடில் கேப் பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம் சொல்லலாம். 4க்கான வாய்ப்பும் பார்த்தா அங்கே ஒரு 4. இதுவரை இந்த ஓவரில் எது பெரிய ஸ்கோர் போகலாம். இந்த நேரத்தில் ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்தி பிரதாப். அதே திசையில் கேப்பில் போயிருக்கு. அருமையாக ஃபீல் பண்ணிக்காங்க தீபன். குயிக்காக இருந்தால் ரன் அவுட் அப்பீல் பண்ணுறாங்க. அருமையாக த்ரோ அவுட் சொல்லலாம் தீபன். குட் த்ரோ. இந்த நேரத்தில் பிரதாப்போட ரன் அவுட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அதை விட்டு இருந்தா 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா நல்ல எஃபெக்ட் போயிட்டு நல்லா முடிச்சுக்க சொல்லலாம். சேலத்துல இருந்து 2வது விக்கெட் இழந்து போறாங்க. அது 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 12, 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட தீபன். இவருக்கு 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 4 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர். ஸ்ட்ரைக்ல மை ஃபேவரட் ஹீரோ ISBL பாலா. ஓவர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். குயிக்காக இருந்துச்சு. ஒயிட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். செகண்ட் ஒன். பேட்டில் பட சரியாக படலை. அவுட் சைட் எஜ் ஆயிருக்கு. அருமையாக கீப் பண்ணி சொல்லலாம். 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். தொடர்ந்து 2 பாலா டாட் பாலா பதிவு பண்ணுறாங்க தீபன். போன பால் வீடு. ஸ்ட்ரைக்கில் பாலா. ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மாட்டல. ஒயிட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால். தொடர்ந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சொல்லலாம். தீபன் நல்ல அவர் கையில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன். எடுத்து அடிச்சிருக்காங்க. தொடர்ந்து டாட் பாலை பதிவு பண்ணாலும் அடுத்த பாலை வெயிட் பண்ணி கரெக்டாக மீட் பண்ணியிருக்காங்க. பாலா ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில். தொடர்ந்து 2 ஒயிட் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பாலா. ஃபிஃப்த் ஒன். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. குயிக்காக இருந்துச்சு இந்த பால். டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க தீபன். லாஸ்ட் ஒன். மிட் வீக்கில் போயிருக்கு. ஃப்ளாட்டாக குத்துனா பிடிக்கிறது கஷ்டம் தான். அங்கே ஒரு 4. கடைசி ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க பாலா. இந்த ஓவரில் மட்டும் ஒரு 6 ஒரு 4 கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 18க்கு 19 வரணும். நெக்ஸ்ட் ஓவர் போட நவீன். ஸ்ட்ரைக்கில் மோகன். ஓவர்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஒயிட் பால். கீப்பர் மிஸ் பண்ணிக்காங்க. டைரக்ட் விக்கெட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஒயிட் ப்ளஸ் வர்றாங்க. ஃப்ரீ பால். ஸ்ட்ரைக்கில் பாலா. பெரிய ஷாட்டுக்கு முயற்சி. நல்ல வேரியேஷன் சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பால். போன பால் வைடு. ரிவர்ஸ் டை பேட்டில் மீட் ஆயிருக்கு. அங்கே ஒரு ஃபீல்டர் அதுக்காண்டியே வச்சிருக்காங்க. ஸ்டாப் நவீன். சிங்கிள். நல்ல வேரியேஷன். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. ஆகே டாட் பால். பேக் டு பேக் தொடர்ச்சி 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க நவீன். எடுத்து அடிச்சுக்கா. மிட் விக்கெட்ல போயிருக்கு. விக்கெட்டுக்கு கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க. அகைன் தப்பான த்ரோ போயிருக்கு. குட் பேக்கப். 2வது முயற்சி. கண்டிப்பா ரன் எடுத்துருவாங்க. குயிக்கா இருந்தா அடிச்சிருக்கலாம். டப் போன பால். நல்ல வேரியேஷன். கடைசி ஒரு பந்த டாட் பால் பண்றாங்க நவீன். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 32. 2 விக்கெட்டு. இன்னும் 12க்கு 12 தான் ஆடணும். போட நவீன். அருண் சிங்கிள். சைக்கிள் பாலா. ஃபர்ஸ்ட் ஒன். உடச்சு போட்ட பால பேட்டில் சரியாக படல. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு. அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க லோகு. த்ரோ ஒழுங்காக வரலன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் மோகன்.
குட் ஷாட் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆன்ல போயிருக்கு. ஆறுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். அருமையா கேட்ச் பிடிச்சிருக்காங்க. ஹாரி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. சேலத்துல இருந்து 3வது விக்கெட் இழந்து போறான்னு சொல்லலாம் மோகன். இந்த 10க்கு 11 அடுத்து நம்ம நியூ பேட்ஸ்மேனா சிவலிங்கம். ரீபால் அதே லைன் பேட்ல பட்டிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். விரட்டி போயிருக்காங்க வசந்த். ஷாப் சிங்கிள் ஸ்ட்ரைக்ல பால் எடுத்து அடிச்சுக்கான். சரியான ஹைட்ல போயிருக்கு. மிட் விக்கெட்ல மிகப்பெரிய ஆறு சொல்லலாம். அந்த திசையில இதுவரை யாருமே அங்க அடிக்கல. அந்த பள்ளத்துல போய் விழுந்திருக்கு. வெயிட் பண்ணி இந்த பாலுக்கு தான் வெயிட் பண்ணா சொல்லலாம். பாலா இந்த நேரத்தில் ஒரு 6 பத்தி பண்ணி ஸ்கோரை அவங்க சாதமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க டீம் மேட்சை. நெக்ஸ்ட் ஒன் அல்ல குயிக்கார்ஸ் இந்த பால். கம்பேக் டெலிவரி நம்ம கையிலிருந்து பேட்டில் சரியா படல. அவுட் சைட் ஆயிருக்கு. அருமையாக ஃபீல் பண்ணிக்கலாம் சொல்லலாம். குட் கேட்ச். பாலோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் நவீன். 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 41. 4 விக்கெட்டு. இன்னும் வந்து 6க்கு 3 தான் ஆடணும். லாஸ்ட் ஓவர் கூட ஹரி ஸ்ட்ரைக்கில் சிவாலி. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் சரியா பண்ணல. பவுலர் கைக்கே போயிருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க. ஹரி முதல் பந்தே டாட் பாலா பதிவு பண்ணுறாங்க. 5க்கு 3. செகண்ட் ஒன் ஆஃப் சைடு ஃபில்டர் தலைக்கு மேல ஆஃப் சைடுல 4க்கான வாய்ப்பு பார்த்தா அங்க ஒரு 4 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க சொல்லலாம் சிவலிங்கம். வின் பை சேலம் ஆஸ்கர் சிசி.